ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கல்வி மினி. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஏன் வீடியோ வந்து இந்த ஹாஃப்லி எக்ஸாம் வரைக்கும் அப்லோட் பண்ணிங்க நிறையா, அதுக்கப்புறம் ஜான்வரியில் அவ்வளோவா அப்லோட் பண்ணல, ரிவிஷனுக்குமே அவ்வளோவா அப்லோட் பண்ணலை, இப்போ இந்த பொங்கல் ஹாலிடேஸ் இருந்துச்சு அப்போ அப்லோட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டு இருந்தது. ஸோ அதுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு நிறைய கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணேன். பட் இந்த வீடியோவில் அதுக்கு ஃபஸ்ட் ஆன்சர் சொல்லிவிட்டு அந்த இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் வந்து நான் போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி பொங்கல் ஹாலிடேஸை என்ஜாய் பண்ணட்டும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா அந்த 4 நாளில் படித்து நம்ம ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஒரு ஹாலிடேஸ் அதுவும் நிறையா ஊரில் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நான் ஒரு வீடியோ போட்டு எப்படி சொல்கிறது, உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் இந்த 4 நாளில் வந்து இப்போ நான் வீடியோ போடுறேன் அப்படின்னாலும் ஒரு பார்க்குறது ஒரு பர்டிகுலர் பீப்புள்ஸ் பார்ப்பீங்க. ஸோ அதில் ஒரு பாதி பேர் தான் ஃபாலோ பண்ணுவீங்க, அதை பாதி பேர் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. அது எனக்கு தெரியும் ஏன் அப்படின்னு. ஏன்னா நிறைய பொங்கல் செலிப்ரேஷன் இருக்கும், போட்டிலாம் வைப்பாங்க, வீட்டு பொங்கல், மாட்டு பொங்கல். ஸோ இந்த மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ தமிழர்களுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு பண்டிகை இது. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணட்டும். ஸோ இந்த 4 நாளில் பெரிய ஒரு சேஞ்சஸ் ஆக போகிறது இல்லை அப்படிங்கிறதுனால வீடியோ அப்லோட் பண்ணல. பட் இனி வரும் டேஸ் அப்படி இருக்காது. ஏன்னா இனி வர டேஸ் எல்லாமே கோல்டன் டேஸு. ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் வந்து ஃபார் 12 வந்து மார்ச் 1 அண்ட் ஃபார் 11th வந்து March 4 ஓகே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் வந்து இனிமேல் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி இனி வர எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ஃபங்க்ஷன் இடையில அவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் கிடையாது. பட் உங்கள் ஊரில் எதுவும் ஃபங்க்ஷன் எதுவும் வந்தாலும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா இனிமேல் வர ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இனிமேல் வர டேஸ் எல்லாமே கோல்டன் டேஸ். ஸோ அதை வந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் நம்மக்கிட்ட எத்தனை நாள் டைம் இருக்குது, கரெக்டாக எத்தனை நாள் டைம் இருக்குது, நம்ம எந்த லெவலில் இருக்கோம். ஸோ நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கீங்க, இந்த வீடியோ பார்க்குற யாரோ ஒரு ஆள். ஸோ நீங்கள் எந்த லெவலில் வந்து இருக்கீங்க இப்போதைக்கு, நீங்கள் எதெல்லாம் படிக்கணும், எந்த மாதிரி படிக்கணும், உங்கள் லெவலுக்கு நீங்கள் எந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு கேட்டகரியாக நான் இப்போ பிரித்து சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் எப்படி படித்தா நீங்கள் நினைக்கிற மார்க்கு, ஏன்னா வந்து நான் சொல்லுவேன் 500க்கு மேலே எல்லோரும் எடுக்கணும், 550க்கு மேலே எடுக்கணும், 450க்கு மேலே எடுக்கணும்னு. பட் உங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கும். நான் 11th இல்லை 12th இந்த மார்க் எடுக்கணும், எனக்கு இந்த மார்க் எடுத்தால் எனக்கு போதும், இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இந்த மார்க்கு, இது வரைக்கும் நான் இந்த மார்க் எடுக்கலை, பட் நான் இந்த மார்க் பப்ளிக்லேயே எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எய்ம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ மேக்ஸிமம் 10 minutes ஆர் 15 minutes, 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ ஐ திங்க் உங்களுடைய எக்ஸாமுக்காக இந்த 10லேருந்து 15 நிமிஷம் இது வேஸ்ட்டு கிடையாது. ஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த வேல்யூபிளாக டைம் இஸ் வெரி எப்படி சொல்கிறது, ரொம்ப முக்கியமான ஒன்று டைம். ஏன்னா ஒரு கோல்டு மாதிரி, அது ரொம்ப வேல்யூ ஆன ஒன்று தான் அது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக எதுக்கோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, டிவி பார்க்குறீங்க 3 மணி நேரம் உட்காந்து, ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு பேசுகிறது அதெல்லாம் ஜாலி என்ஜாய்மெண்ட், அதை விட்டுருங்க. பட் அதை தாண்டி அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் வந்து ஸ்டடீஸுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கக்கூடிய இந்த வீடியோவுக்கு நீங்கள் ஒரு 10 to 15 minutes டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு 10 அல்லது 15 நிமிஷத்துக்குள்ளே இந்த வீடியோ முடிச்சிடுவேன். ஸோ நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள் டைம். கண்டிப்பாக இந்த டைம் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. இந்த வீடியோ உங்களை இன்னும் மோட்டிவேட் பண்ண தான் போகுது. உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸ்டார்ட் பண்ணலாம். இது வரைக்கும் பார்க்காதது இல்லை, இது வரைக்கும் இந்த 3 நிமிஷமே யாரும் இந்த 3 நிமிஷத்தோட கட் பண்ணிவிட்டு போகிறவங்களும் இருப்பீங்க. பட் ஐ டோன்ட் நோ. பட் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன், சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய ஹாஃப்லி எக்ஸாம் மார்க்கை பாருங்கள். ஹாஃப்லி எக்ஸாம் ஐ திங்க் எல்லாருக்கும் இது மார்க் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ரிவிஷன் எக்ஸாமே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதனால் ஹாஃப்லி எக்ஸாம்ஸ் ஹாலிடே முடிஞ்சு ஸ்கூல் ஓப்பன் பண்ணப்போவே உங்களுக்கு வந்து மார்க் சொல்லியிருப்பாங்க, ஹாஃப்லி அரையாண்டு தேர்வு மார்க்கு. ஸோ மார்க்கை பாருங்கள், எந்த சப்ஜெக்டில் ரொம்ப கம்மியாக இருக்கீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸில் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க, 50 அந்த மாதிரி. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் காமர்ஸில் கம்மியாக இருப்பாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேபி தமிழில் கம்மியாக சான்ஸ் இல்லை, இங்கிலீஷில் மேபி கம்மியாக இருக்கலாம், 65 மார்க் அந்த மாதிரி. ஸோ நீங்கள் நினச்ச மார்க் அச்சீவ் பண்ணுறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு 500 மார்க் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ஓகே, நான் 500 மார்க் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சேன். எல்லா சப்ஜெக்ட்லேயுமே வந்து நான் வந்து 90 மார்க் ப்ளஸ் 90 ப்ளஸ் மார்க் வந்து எடுக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டார்கெட் இருந்திருக்கும். ஆனால் என்னால் வந்து நான் நினச்ச அந்த 500 மார்க்
அச்சீவ் பண்ண முடியலை, 500 மார்க்குக்கு மேலே எடுக்க முடியலை. அதுக்கு ரீசன் நான் இந்தந்த சப்ஜெக்ட்லலாம் மார்க் வந்து கம்மியாக இருக்கேன். நான் மட்டும் ஒரு வேளை மேக்ஸில் 90க்கு மேலே எடுத்திருந்தால் நான் 500 தொட்டிருப்பேன். நான் மட்டும் ஃபிசிக்ஸில் ஒரு வேளை 90க்கு மேலே எடுத்திருந்தால் நான் அந்த 500 மார்க்கு தொட்டிருப்பேன். ஸோ இதே தான் 400 மார்க் எடுக்கிறவங்களுக்கும் எல்லா சப்ஜெக்ட்லையும் 80+ எடுக்கணும்னு நினச்சிருப்பீங்க. நான் மட்டும் ஒரு வேளை இந்த சப்ஜெக்ட்டில் ஒரு 85 மார்க் எடுத்திருந்தேன், 80 மார்க் எடுத்திருந்தேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக 400 தொட்டிருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தோணும்ல. இந்த சப்ஜெக்ட் நல்லா படிச்சிருக்கலாம், இதில் வந்துருந்தால் நம்ம நினச்ச மார்க் எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு கொஞ்சம் அதிக கான்சன்ட்ரேட் கொடுத்து படிங்க. இப்போ மேக்ஸ் அப்படின்னா என்ன பண்ணணும், நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும், எல்லா சம்ஸையுமே ஒர்க் அவுட் பண்ணணும். குறிப்பாக நீங்கள் எழுதுகிற அந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம் கொஷின் பேப்பர் அதில் உள்ள ஆன்சர், அந்த கொஷினில் உள்ள கொஷின்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் வித்தவுட் ஆப்ஷனோட நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். தென் இல்லை எனக்கு இனி இருக்கிற டயத்தில் என்னால் ஃபுல்லாலாம் படிக்க முடியலை, எப்படி சொல்கிறது, படிக்க முடியும் பட் எனக்கு ரொம்ப டைம் எடுக்கும் படிக்கிறதுக்கு, என்னால் முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்லோட் பண்ணியிருக்கேன் பப்ளிக் எக்ஸாமுக்கு. அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மட்டும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதே தான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கும். எனக்கு ஃபிசிக்ஸில் தான் மார்க் கம்மியாச்சு, கெமிஸ்ட்ரியில் மார்க் கம்மியாச்சுன்னா ஸோ அந்த சப்ஜெக்ட்டில் வந்து அதெல்லாம் அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நல்லா படிங்க. மேக்ஸில் வந்து படிக்கிறதோடு நிறுத்தாமல் அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், எழுதி பாருங்கள். ஏன்னா மேக்ஸ் எழுதி பார்த்தா தான் வரும். ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ படிக்கிறதெல்லாம் இருக்கட்டும். அடுத்தது நம்மக்கிட்ட எவ்வளோ தான் டைம் இருக்குது. ஏன்னா நம்ம டைம் டேபிள் வந்து கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ அப்போ 3 மாதம் இருந்துச்சு, இப்போ 2 மாதம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் நம்மக்கிட்ட கரெக்டாக எவ்வளோ தான் டைம் இருக்குது. அந்த எக்ஸாம்ஸு, ஹாலிடேஸ் இதெல்லாம் போக, இல்லை ஹாலிடேஸோடு விடுங்க, அதில் நீங்கள் படிக்க தான் போகிறீங்க. பட் எக்ஸாம் டேஸில் ஆப்வியஸ்லி படிக்க முடியாது, என்ன எக்ஸாமோ நீங்கள் அதை தான் எழுதணும். ஸோ அப்போ எக்ஸாம்ஸ் எல்லாம் தாண்டி நம்மக்கிட்ட எவ்வளோ நாள் தான் டைம் இருக்குது அப்படிங்கிறதே முதல்ல தெரில ஸ்டூடெண்ட்ஸுக்கு. கேட்டால் இப்போ நான் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு கேட்குறேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்குன்னே எத்தனை நாள் தம்பி இருக்குது, இல்லை எத்தனை நாள் தங்கச்சி இருக்குது அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னா, அவங்ககிட்ட இருந்து வர பதில் வந்து எனக்கு இன்னும் 1.5 மாதம் இருக்குது, டைம் இருக்குது, ஜனவரியில் இன்னும் 15 நாள் இருக்குது, பிப்ரவரி மாதம் ஃபுல்லாக இருக்குது, எனக்கு 1.5 மாதம் டைம் இருக்குது அப்படி சொல்லுவாங்க. எனக்கு இன்னும் 1.5 மாதம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. 11th 12th இதே 10th அது வேறு விஷயம். அவங்க மார்ச் 26 அவங்களுக்கு ஒரு 2.5 மாதத்துக்கு 2 மாதம் அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கலாம். பட் 11th 12th நான் கூப்பிட்டு கேட்டேன்னா எனக்கு இன்னும் 1.5 மாதம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த 1.5 மாதம் நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ பாருங்களே, உங்களுக்கு வந்து 1.5 மாதம் இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் ரிவிஷன் எக்ஸாம் நிறையா ஸ்கூலில் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில ஸ்கூலில் பொங்கலுக்கு முன்னாடி ஆரம்பித்தாங்க, பொங்கலுக்கு அப்புறம் இன்னும் 2-3 எக்ஸாம் பேலன்ஸ் இருக்கும். இன்னும் ஒரு சில ஸ்கூலில் பார்த்திங்க அப்படின்னா பொங்கலுக்கு அப்புறம் தான் ஃபஸ்ட் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இப்போ இருக்க இந்த 1.5 மாதத்தில் கண்டிப்பாக ஃபஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் ஆல்ரெடி முடிஞ்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு செகண்ட் ரிவிஷன் எக்ஸாம் இன்னும் 1 வீக்கில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இன்னும் ஸ்டார்ட் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ லீவ் முடிஞ்ச உடனே இப்போ ஃபஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இல்லை ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி பெண்டிங்கில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக 20ஆம் தேதி 22ஆம் தேதி வரைக்கும் அந்த பெண்டிங் எக்ஸாம்ஸ் நடக்கும். அப்போ ஜான்வரி மந்த்து ஓவர். ஸோ பாருங்கள், அந்த ஜனவரி மந்த் அந்த எக்ஸாம்ஸ்லேயே போயிடும். அது எந்த ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இருக்கிற அந்த பேலன்ஸ் 15 டேஸில் ஒன்று செகண்ட் ரிவிஷன் எக்ஸாம் எழுதுவீங்க, இல்லை பெண்டிங் எக்ஸாம் எழுதுவீங்க, இல்லை ஃபஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் ஃபஸ்ட்லேருந்து எழுதுவீங்க. ஸோ அதுதான் அப்போ எக்ஸாமில் போயிடும். மிஞ்சி போனால் உங்களுக்கு இந்த ஜனவரி மந்தில் நீங்கள் அந்த எக்ஸாம் இல்லாமல் பார்க்கையில் நமக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக 7 to 8 or 9 days கிடைக்கலாம். அதுதான். ஏன்னா மொத்தமே 15 நாள், அது எக்ஸாம் எப்படி 6 எக்ஸாம் வரும், அது போக ஹாலிடே சாட்டர்டே சண்டே, அந்த எக்ஸாமுக்கு இடையில் ஒரு ஹாலிடே சொல்கிறேன். ஸோ அப்படி பார்க்கையில் நம்மக்கிட்ட 9 days கூட எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சாலிடாக ஒரு 1 வீக் தான் நம்மக்கிட்ட ஃப்ரீ டைம் இருக்கும். அந்த அப்பார்ட் டு எக்ஸாமை தவிர்த்து நம்மக்கிட்ட 1 வீக் இருக்கும் டைம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு பிப்ரவரி மந்த் வந்தாச்சு. இப்போ கவர்மெண்ட்டோடைய டைம் டேபிள் படி ப்ராக்டிக்கல் எக்ஸாம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் மட்டும் பார்க்குறீங்க, பப்ளிக் எக்ஸாமை மட்டும் பார்க்குறீங்க 1ஆம் தேதி 4ஆம் தேதி. பட் கவர்மெண்ட்டுடைய ப்ராக்டிக்கல் பப்ளிக் எக்ஸாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடையாது. பட் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், பாட்டனி, சுவாலஜி, ஸோ இதுக்கெல்லாம் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அப்படின்னு ஒன்று வைப்பாங்க. ஓகே, அப்போ ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இப்போ ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட். பிப்ரவரி 12ஆம் தேதியிலேருந்து சம்திங் ஐ திங்க் 22 or 24 அந்த டேட்டுக்குள்ளே முடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ பிப்ரவரி 12ங்கிறப்ப நம்ம பிப்ரவரி 12 வரைக்கும் தான் டைம் இருக்குது. எப்போ பப்ளிக் ப்ராக்டிக்கல் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ ஸோ அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அட்டண்டன்ஸ் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அட்டண்டன்ஸ் எடுக்க மாட்டாங்க. ஸோ அப்போ அதோட ஒர்க்கிங் டேஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் மேபி ப்ரைவேட் ஸ்கூலில் இப்போ ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பாங்க. மேபி எல்லாருக்குமே ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பாங்க, பட் அது அஃபீஷியல் கிளாஸ் கிடையாது. ஓகே, அப்போ அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ 12 நாள் தான் டைம் இருக்குது. இப்போ என்ன இந்த 12 நாளில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 ரிவிஷன் எக்ஸாம் மொத்தம். பட் மேக்ஸிமம் இப்போ டைம் இல்லாதனால 2 ரிவிஷன் எக்ஸாம் வைக்கிறாங்க. நம்ம 2 வச்சுக்கிறோம். ஒரு ரிவிஷன் எக்ஸாம் எல்லாருக்குமே ஜனவரி மந்தில் முடிஞ்சிடும், அதை விட்டுருங்க.
அந்த செகண்ட் ரிவிஷன் எக்ஸாம் ஒரு சில ஸ்கூலில் தான் வந்து ஜான்வரி எண்டில் வைப்பாங்க, ஒரு சில ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்க பிப்ரவரி ஸ்டார்டிங்கில் வைப்பாங்க, மேக்ஸிமம் பிப்ரவரி ஸ்டார்டிங் தான். அப்போ அந்த பிப்ரவரி ஸ்டார்டிங்கில் செகண்ட் ரிவிஷன் எக்ஸாம் வச்சானா கண்டிப்பாக சொல்கிறேன் 1 வீக் ரிவிஷன் எக்ஸாமில் போயிடும். ஒரு வாரம் சாலிடாக ரிவிஷன் எக்ஸாமில் போயிடும். 12 நாளில் உங்களுக்கு 1 வீக் போச்சுன்னா பேலன்ஸ் உங்களுக்கு எத்தனை வெறும் 5 days தான் இருக்கும். ஓகே, அந்த 5 days, எஸ், அந்த 5 days தான் உங்களுக்கு இருக்கிற டைம். அந்த 5 daysக்கு அப்புறம் அந்த 12ஆம் தேதியிலேருந்து மேபி அவங்க 12ஆம் தேதி உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை 13, 14, 15. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு 3 எக்ஸாம் தானே எல்லாருக்கும் ப்ராக்டிக்கல் இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு 3 நல்லா வச்சு முடிச்சுருவாங்க. பட் அந்த ஒரு 5 days ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அந்த பிஸியில் போயிடும். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கல உங்களுக்கு அந்த 22 அப்படின்னு வச்சுக்கிறோம், பிப்ரவரி 22 வரைக்கும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ நான் சொல்லி முடிக்கல, பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் டைம் போகுதுன்னு. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இருக்கிறது ஒரு 1 வீக் தான், 8 to 10 days. நம்ம 10 daysன்னு வச்சுக்கிறோமே, அந்த 10 நாள் தான் நீங்கள் படிக்கிறது. அந்த 10 நாள்லேயே நீங்கள் மற்ற சப்ஜெக்டை கண்டிப்பாக படிக்க மாட்டீங்க, அது எனக்கு நல்லா தெரியும். 10 நாளில் மேக்ஸிமம் ஒரு 1 வீக், என்ன 1 வீக்லாம் ரவுண்டாக சொல்கிறதுக்கா, ஒரு வாரம் நீங்கள் மற்ற சப்ஜெக்ட் அப்படி இப்படின்னு படிப்பீங்க, படிக்க ட்ரை பண்ணுவீங்க, அவ்வளோதான். ஆனால் அந்த எக்ஸாமுக்கு கரெக்டாக அந்த முன்னாடி ஒரு தமிழ் எக்ஸாம் வருது மார்ச் 1ஆம் தேதி 12க்கு, மார்ச் 4ஆம் தேதி 11க்கு வருதுங்கிறப்ப நீங்கள் 12th ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவீங்க, கண்டிப்பாக பிப்ரவரி 29 வரைக்கும் இருக்குது இந்த இயரில். அப்போ நீங்கள் பிப்ரவரி மேக்ஸிமம் 25 வரைக்கும் தான் படிப்பீங்க மற்ற சப்ஜெக்ட். 26, 27, 28, 29 இந்த 4 days நீங்கள் ஆப்வியஸ்லி என்ன படிப்பீங்கன்னா தமிழ் தான் படிப்பீங்க. நீங்கள் வேறு சப்ஜெக்ட் படிக்கணும்னு நினச்சாலும் உங்களுக்கு மைண்டில் ஒரு பயம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஐயோ பப்ளிக் எக்ஸாம், ஒருவேளை கொஸ்டின் டஃபாக கேட்டால் நம்ம தமிழ் நல்லா படிச்சிருப்போம், இதுதான் டஃபாக கேட்டால் என்ன பண்ணுறது, அதை ஒரு தடவை பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு 3-4 நாளைக்கு முன்னாடியே தமிழ் படிக்க ஆரம்பிச்சிருங்க அந்தந்த எக்ஸாமை. ஸோ அப்போ நம்மக்கிட்ட பாருங்கள் டைம் இருக்கவே இல்லை. இப்போ நம்ம அங்கே சுற்றி ஒரு அங்கே ஒரு 1 வீக், இங்கே ஒரு 1 வீக் அப்படின்னு சொல்லி ஒரு 20 நாள் அந்த மாதிரி தான் நம்மக்கிட்ட ஃப்ரீ டைம் இருக்குது எக்ஸாம்லாம் தாண்டி. ஸோ அப்போ நீங்கள் இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிங்க. ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் நான் சொல்கிறது ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு இடையில நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இருக்கிற டயத்தை கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லலை, அட்லீஸ்ட் ஸ்மார்ட் ஒர்க், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டுமாவது படிங்க. ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ அதெல்லாம் நல்லா பண்ணுங்கள். ஐ திங்க் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நான் என்ன பேச ஆரம்பித்தேன், என்ன பேசி முடித்தேன், அது எதுவும் எனக்கு தெரியல. பட் எனக்கு ஒரு ஐடியா, எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. நான் நான் என்ன சொல்ல நினச்சேனோ அதை சொல்லி முடிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்கிட்ட இருக்குது. நான் நினைக்கிறேன் அதை நீங்கள் வீடியோ லைக் மூலியமாக காமிங்க. ஸோ நான் சொல்ல நினச்சதை சொல்லிவிட்டேன், அது உங்களுக்கு சேர்ந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். நான் சொல்ல வந்தது உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா கரெக்டாக நீங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த வீடியோ இன்னொரு தடவை பார்க்க சொல்ல மாட்டேன். ஏன்னா இது ஒரு தடவை பார்த்தா தான் புரியும். இன்னொரு தடவை நீங்கள் மறுபடியும் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஏன்னா இது நான் பேசுனதே நான் எதில் ஆரம்பித்தேன் எதில் முடிச்சேன்னு எனக்கு தெரில. பட் நான் என்னென்ன சொல்லணும்னு மைண்டில் வச்சுருந்தோம் அது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு மேலே உங்கள் விருப்பம். ஸோ இனிமேல் சேனலில் கன்சிஸ்டன்சியாக இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ கீப் watching and support. Thank you.